கடவுளர் டிவி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/1/2024 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் 3ஆம் பாதம், கௌளவ கரணம், பிரீத்தி நாம யோகம், தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த நாளில் இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில், கன்னி லக்னம், லக்னத்திலே கேது, கன்னி லக்னத்தில் கேது, 7ஆம் வீட்டில் ராகு, கன்னி லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் குரு, கன்னி லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சனி. இது வருட கிரகங்களுடைய நிலவரம். என்னென்னா, நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது பொதுவாக ஒரு வருட ராசி பலன், பெயர்ச்சி பலன் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கோம். அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேதுவும், கன்னி ராசியில் கேதுவும், 7ஆம் வீடான மீனத்தில் ராகுவும், 8ஆம் வீடான மேஷத்தில் குருவும், 6ஆம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு, அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்கார். ஏன்னா அவர் நட்பு வீட்டில் 8ஆம் லக்னத்துக்கு, இந்த வருட லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு. அதாவது மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டினுடைய லக்னத்தை இந்த ஆண்டிலேயே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்கறதுனால, அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதை கிரகங்கள் படம் பிடிச்சு காட்டுது. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் சனி, இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது. அதாவது உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலேயும், மக்களுக்கு அரசாங்கத்தாலேயும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது. சில ஆலயங்கள் மூடப்பட்டது, சில ஆலயங்களில் தொந்தரவான விஷயங்கள் நடந்தது, சில ஆலயங்கள் மூடப்பட்டது, சில ஆலயங்கள் இடைக்கப்பட்டது. அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, குருவும் ராகும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும், குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோயில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும். அதாவது பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும், பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக சொல்லுது. விலைவாசிகளுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது. பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தை பார்க்குறாங்க. அப்போ 2 தான் தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம்னு சொல்லக்கூடிய பகுதி. அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படிங்கிறது இதிலே தெரியுது. இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா, இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது. மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக 100% நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. சில பாதிப்புகளும் உண்டு. இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் 70% நல்ல பலன்களும் 30% பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது. 2024ஆம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வருட கிரக நிலைகளை கொண்டு நம்ம அனுசரித்து பலன் எடுக்கிறோம். சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷ ராசியில், அதாவது மேசம், ரிஷபம்னு எண்ணி வரக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மம் 5ஆவது வீடு. 5 அப்படின்னாலே கலைகள் அப்படின்னு அர்த்தம், உள்ளுணர்வு அப்படின்னு அர்த்தம், தாத்தா அப்படின்னு அர்த்தம். அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாக கலை உணர்வு இருக்கும்.
செவனேன்னு இருப்பாங்க. அதாவது சோம்பேறிகள்னு கூட சொல்லலாம். சோம்பேறிகள் தான் உண்மையிலேயே சொல்லப்போனால். ஏன்னா சிங்கம் வந்து ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது அப்படின்ற ஒரு உண்மை இருக்குது. அப்போ இவங்க லேசினஸோடு இருப்பாங்க, ஆனால் ஒரு ஆழ்ந்த அறிவாற்றலோடு இருப்பாங்க, குழந்தை மனசோடு இருப்பாங்க. குழந்தைகளை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளை பார்த்தா சிம்ம ராசிக்காரங்க அப்படியே கட்டி அணைச்சிக்குவாங்க. இது சிம்மத்தினுடைய இயற்கை உணர்வு. ஸோ சிம்மம் வந்து ஒரு கொடூரமான மிருகம் மாதிரி தெரியும், ஆனால் அவங்கள்ட்ட பழகி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அன்பு வெளிப்படும் சிம்மராசிக்காரங்கிட்டேருந்து. ஒரு தாத்தா ஒரு பேரனை எடுத்து எப்படி கொஞ்சுவார், அதுதான் சிம்மராசிக்காரனுடைய குணம். ரொம்ப அமைதியான குணம், அறிவாற்றல் அதிகமாக இருக்கும், ஞானம் இருக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசியில் தான் மக நட்சத்திரம் இருக்குது. இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது பெரியவங்களை ரொம்ப ரொம்ப மதிப்பு கொடுத்து போற்றி வணங்கும். மக நட்சத்திரம் மாதிரி யாரையும் பெரியவங்கள வணங்க முடியாது. சரிங்களா? இப்போ அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் சிம்மத்திட்ட தான் முதல்ல வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ இந்த சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்க சனி கண்டச்சனி அப்படின்னு பேர். கண்டம்னா தொண்டை குழி அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கஷ்டம் வரும், கழுத்தை நெரிக்கிற மாதிரி கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. சார் எனக்கு கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படிம்பாங்க. அந்த கஷ்டத்துக்கு பேர் தான் கண்டச்சனி அப்படின்னு பேர். பயப்பட வேண்டாம். அடுத்த செய்தி என்னென்னா, இந்த கண்டச்சனி சனி சந்திரனை பார்த்தாலும் குருவும் சந்திரனை பார்க்குறாரு. சனியை ஆஃப் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா குரு தான். ஏன்னா சனியும் குருவும் சம கிரகங்கள்னு பேர். நட்பு பகை கிடையாது, சம கிரகங்கள். சனி எதை கொடுத்தாலும் குரு தடுப்பார். அதை சனி கொடுக்க யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்ம ராசியை குரு பார்க்குறது அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ். அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம்னா, சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. அடுத்து சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மமே 5வது வீடு. அந்த சிம்ம வீட்டுக்கு 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. என்ன ப்ளஸ்ன்னு பாருங்கள், பூர்வ புண்ணியம் வலுத்துருது சிம்ம ராசிக்கு. இயற்கையிலேயே அவர்கள் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலேயே பிறக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. இயற்கை எல்லா அனுகிரகங்களையும் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பக்கூடிய ஜீவன் யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னக்காரங்க. ஒளி கிரகத்தினுடைய லக்னமாக ராசியாக பிறக்கக்கூடியவங்க சிம்ம லக்னக்காரங்க. பூர்வ புண்ணியங்கள் மிகுதியாக உண்டு. அதனால தான் பூர்வ புண்ணிய ஸ்தானமே உங்களுக்கு லக்னம் அல்லது ராசியாக இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஏன் குரு பார்க்குறாரு 5ஆம் வீட்டைன்னா, இந்த 2024ஆம் ஆண்டில் இவங்களை உயர்த்தி விடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இறைவன் வந்துட்டார். இதுதான் உண்மை. கண்டச்சனி பயப்படக்கூடாது. குரு பார்வை 5ஆம் வீட்டுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ப்ளஸ் வந்து சிம்ம ராசிக்கு உண்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு வரும்போது சிம்ம லக்னத்துக்கு அதில் சிம்ம ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பார். எப்போவுமே நம்ம ராசிக்கு தான் பலன் எடுத்து பழகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு லக்னத்துக்கும் 50% இந்த ராசி பலன்கள் அப்படியே பொருந்தி வரும். லக்னம் தெரிஞ்சவங்க இந்த பலன்களை நீங்கள் அப்படியே ஒரு 50% அப்படியே எடுத்துக்கலாம். இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறது என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனம், குடும்பம், வாக்கு, நேத்தனம் சொல்லக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அப்போ கேது அங்கேருந்து குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருக்காரு. சிம்ம ராசிக்காருடைய தந்தைக்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகனுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள், உறவுள்ள விரிசல் அப்படிங்கிறது. கேது வந்து விரிசலுக்கான கிரகம். ஒரு விரிசலை கொடுத்துக்கிட்டு இருக்கார் இல்லைங்களா? அவர் இப்போ தான் உள்ள என்ட்ரியை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதே நேரத்தில் குரு பகவான் வந்துட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கருத்து வேறுபாடுகளுடைய அடிப்படை காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி விட்டு போயிடுவார். குடும்பத்துக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வருது, அதை தீர்த்து மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ஒற்றுமையை கொடுக்குறாங்க. அதனால் சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நினச்சி கவலைப்பட வேணாம். சொத்து சம்பந்தமான சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது சிம்ம ராசி இப்போ நடப்பில் இருக்கும், கட்டாயம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இல்லைனாலும் 70% பேருக்கு இந்த சொத்து சம்பந்தமான மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயம் சிம்ம ராசிக்கு இந்த சமயத்தில் உண்டு. ஏன்னா இது கண்டச்சனியாக 7ஆம் வீட்டிலேருந்து சனி ராசியை பார்க்குறதுனால அதை முடிவு கொண்டு வர்றார் குரு பகவான் இந்த மே மாதத்துக்கு மேலே. மே மாதத்துக்கு உள்ளே கிடையாது, மே மாதத்துக்கு பிறகு அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முடிவு கிடைக்கும். சிம்ம ராசிக்கு கவலை வேண்டாம், ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் ராகு. இங்கே தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய இடமே இருக்குது. 8ஆம் வீடு அப்படிங்கிறது இனம் தெரியாத பயம். 8ஆம் வீட்டில் தான் இந்த விருச்சிக ராசியில் தான் சந்திரன் நீச்சம் அடைவார். அப்போ சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய இடம் அப்படின்னா சந்திரன் தான் மனோகாரகன். அப்போ 8ஆம் வீடு மன பயத்தையும் மனப்பதட்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு, இனம் புரியாத பயத்தை கொடுக்கும். அது ராகு அப்படிங்கிறதுனால பில்லி, சூனியம், ஏவல் அந்த மாதிரி போகும். அந்த மாதிரியான பயம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் மறுக்கவே முடியாது சிம்ம ராசிக்காரங்க. இந்த பயத்தை நீக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். ஏன்னா உங்கள் ராசியை பார்த்துறாருங்களா, ராசின்றது சந்திரன். அந்த மனோகாரகனான சந்திரனை குரு பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு தெளிவை கொடுத்துருவார். நீங்கள் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே பிறந்தவங்க சிம்ம ராசிக்காரங்க, உங்களை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதே நேரத்தில் குரு பார்க்கும்போது இந்த பயம் உங்களுக்கு விலகி அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்து ஒரு நல்ல காலகட்டங்கள் எப்போ அப்படின்னா இந்த 2024 வருஷம்தான். 2023 தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டது. 2023 இறுதி காலகட்டங்களில்
அந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலகட்டங்களில் இந்த பிரச்சனை உருவானது. இந்த மார்ச் மாதம் வாக்கில் அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முடிவு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயம் உண்டு. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு 70% நல்ல பலன்கள் தான் இருக்குது, 30% கெடுபலன்கள் இருக்குது. அதையும் இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே நிவர்த்தி பண்ணிடுவார் இந்த குரு பகவான். மொத்தத்தில் சொல்லணும்னா 100% உங்களுக்கு வந்து நற்பலன்களே சிம்மராசிக்கு. உங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு பகவான் மேசராசியில் இருக்கிறதுனால அது 8ஆம் வீடு, 9ஆம் வீடு. 9ஆம் வீடு தான் பூர்வ பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. ஏன்னா சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன். அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கடவுள் யாருன்னா முருகன் தான். ஸோ அப்போ நீங்கள் வந்து மாசி மாதம் அந்த காலகட்டங்களில் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிம்மராசிக்கான பரிகாரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.